சிறப்புலியார். ஆக்கூர் மயிலாடுதுறையிலிருந்து திருக்கடையூர் செல்லும் சாலையிலே உள்ளது. அந்த ஊரிலே அந்தணர் குலத்தில் தோன்றியவர்தான் சிறப்புலி நாயனார். இவர் அடியார்களுக்கு உணவு கொடுப்பது, அவர்களுக்கு தேவையான பொருள்களை கொடுப்பது என உதவி செய்து வந்தார். வேள்விகள் செய்வார், ஐந்தெழுத்தை ஓதி வருவார். இவ்வாறு பல சிவப்பணிகளை செய்து இறைவன் திருவடியை அடைந்தார். உணவு கொடுத்ததால் ஒருவருக்கு நாயன்மார் பதவியா என்று நாம் நினைக்கலாம். ஏன், நாம் கூட தான் தினமும் யாருக்காவது உணவு கொடுத்து கொண்டிருக்கிறோம், இல்லை என்று சொல்லவில்லை. ஆக நமக்கும் அவருக்கும் ஒரு வேறுபாடு உண்டு இல்லையா? உணவு இடுதலை அவர் ஒரு கடமையாக நாம் எப்படி தினமும் குளித்தல், இறை வழிபாடு செய்தல், சாப்பிடுதல் என்று வைத்துக் கொண்டுள்ளோமோ அதுபோல அவர்களை அதை ஒரு தொண்டாக, கடமையாக வைத்திருந்தார்கள். நாம் சில நாள் சாப்பாடு போட முடியவில்லை என்றால், நேற்று வந்தார்கள், சாப்பாடு போட்டோம், இன்று வரவில்லை, அதனால் போடவில்லை என்று நம்மை நாமே சமாதானம் செய்து கொண்டு வாழ்கிறோம். உணவு கொடுப்பதை உள் அன்போடு, ஆர்வத்துடன், மரியாதையுடன் அலட்சியப்படுத்தாமல் அவர்களை அழைத்து வந்து பாத பூஜை செய்து தீபதூபம் காட்டி மாகேஸ்வர பூஜையாக அன்னமிடுவதை வாழ்நாளின் பெரிய பணியாக செய்தார்கள் இந்த அடியார்கள். அவர்கள் கவலைப்பட்டார்கள். தொண்டு தடை வந்தால் தடையை எப்படி சரி செய்ய வேண்டும், எப்படி நம்ம கடமையை செய்ய வேண்டும் என்று நினைத்தார்கள். அப்படி தடையை நீக்க முடியவில்லை என்றால் உயிர் விட்டார்கள். ஆதலால் தான் அவர்களெல்லாம் நாயன்மார்களாக ஆகி பெரிய புராணத்திலே ஓர் இடம் பிடித்தார்கள். அந்த சிறப்புலி நாயன்மாரின் பாத கமலங்களை வணங்கி மகிழ்வோமாக. சிறப்புலி ஆண்டார், சிறப்புலி நாயனார் சிவனடியார்களுக்கு பொருள் வழங்குதலும், சிவனடியார் இருவர் அவர் கொடுக்கும் பொருள்களை தன்னுடைய வலது கையினால் வாங்கும் காட்சி அழகாக சித்தரிக்கப்பட்டுள்ளது. சீர்கொண்ட புகழ்வள்ளல் சிறப்புலிக்கும் அடியேன், சிறப்புலிக்கும் அடியேன்